ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச முருங்கைக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே போதும் அப்படிங்கிறதுனால வெங்காய வறுவல் தாங்க பண்ண போகிறேன். இது யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய டிஷ் கிடையாது. இருந்தாலும் எனக்கு கறி மிளகாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த வெங்காய வறுவல் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் எல்லோரும் இது வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நேராக வெட்டி அதை நல்லா உதுத்து விடுறேங்க. ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணாமல் நல்லா உதுத்து விடணும். இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. வேறு பெருசாக ஒன்றுமே தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் இந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு இதை வந்து வறுக்கணும். இதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நேராக வெட்டி இந்த மாதிரி வதக்கி வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடாதுங்க, எப்போவாவது சாப்பிட்டுக்கலாம். எனக்கு சாப்பாட்டு கூட இந்த மிச்சர், சேவு, அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு, கப்பை சிப்ஸு, ஏத்தக்காய் சிப்ஸு, இந்த மாதிரி மொறுன்னு இருக்க ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவேன். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கிறது. தயிர் சாதத்துக்கு இந்த வெங்காய வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாவும் கீரி போடலாம். இருந்தாலும் நான் இது மட்டும்தாங்க போட்டிருக்கேன். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு நானும் அப்படியே கிச்சனில் உட்காந்து சோறை போட்டு அடுப்புக்கிட்ட தீயெல்லாம் அமர்த்திடுவோங்க. நைட்டு எப்போதுமே விறகடுப்பில் வேலை பார்த்துட்டு தீயெல்லாம் அமர்த்தி அடுப்புக்கு மேலே வச்சுருவோம். சோறு, குழம்பு, தண்ணி இதெல்லாமே சூடு பண்ணணும் அப்படின்னா தீயை போட்டு தான் சூடு பண்ணணுன்ட்டு வேண்டாங்க. இந்த ஆல்ரெடி அடுப்பில் தீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுப்பு சீட்டு மேலே வச்சாலே தண்ணி வந்து சூடாயிரும். ஏன்னா அந்த அடுப்பு சீட்டு வந்து இரும்பில் செஞ்சது, அதனால் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.